அன்பார்ந்த உழைக்கும் மக்களை, நண்பர்களே, தோழர்களே, ஜனநாயக சக்திகளே, நேற்றைய தினம் ஒரு மிக முக்கியமான செய்தி வெளியே வந்திருக்கு. என்ன அப்படின்னா, பழனியினுடைய பக்தர்களினுடைய நிலத்தை அபகரித்த களவாடிய பிஜேபி பிரமுகர் அப்படிங்கிறதாங்க நேற்று வந்திருக்கு அந்த செய்தி அப்படிங்கிறதான். முக்கியமா இன்னைக்கு பிஜேபினாலே கலவரம், பித்தலாட்டம், மோசடி, ஆள்கடத்தல், கொலை, கொள்ளை, ரவுடிசம், இன்னும் பாலியல் பொறுக்கித்தனங்கள், இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் அப்படிங்கிறதுதான். அதை துளியும் அதுக்கு நாங்கள் சளைத்தவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நேற்று மீண்டும் ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறதுதான். அப்ப இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, முதலில் பழனி எர்ரம்பட்டியை சேர்ந்த துரைராஜ் அப்படிங்கிறவரு மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்துள்ளார். எதற்காக அந்த வழக்கு அப்படின்னா, அந்த துரைராஜ் அப்படிங்கிறவர் யாருன்னா, பழனி பங்குனி உத்தரத்திற்கு 20 வருடங்களாக காவடி எடுத்துட்டு போகிற ஒரு முருகனுடைய பக்தர். தொடர்ச்சியா அவர் 20 வருடங்கள் காவடி எடுத்துட்டு போய் என்ன செய்வாங்க அப்படின்னா, மலையினுடைய பின்பக்கம் உள்ள தென்பகுதியில ஒரு இடத்துல ஒரு பெரிய அளவில் அன்னதானம் போடுவார்களாம். அதற்கு பின்னாடி பாத்தீங்கன்னா பஞ்சாமிர்தம் செய்து பக்தர்களுக்கு வழங்குவாங்க இப்படின்னு சொல்லி அந்த துரைராஜ் அப்படிங்கிறவரு சொல்றாரு. அப்ப இப்ப அதுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, கடந்த வருடம் செல்லும் போது பாத்தீங்கன்னா அங்க ஒரு பிஜேபி பிரமுகர் கனகராஜ் அப்படிங்கிறவரு கார் பார்க்கிங்ன்ற பேர்ல அந்த நிலத்தை எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சிட்டாரு. இது சம்பந்தமா அறநிலையத்துறை எதுவும் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனா கார் பார்க்கிங் அமைச்சதோடு மட்டும் இல்லாம அவரை உள்ளவே விடல. அதாவது துரைராஜுங்க அவங்க காவடி எடுத்து போறாங்க, அவங்கள உள்ளே அனுமதிக்கல. அப்பதான் துரைராஜ் உடனே இன்னைக்கு போய் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார். ஆக இன்னைக்கு பக்தர்களுடைய நிலத்தையே இன்னைக்கு இவர்கள் ஆக்கிரமித்துள்ளார்கள் அப்படிங்கறதுதான் நீதிபதிகள் இன்னைக்கு அறநிலையத்துறையும் அது மாதிரி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் இவங்கெல்லாம் அதுக்கு பதில் மனு தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இன்னைக்கு முருக பக்தர்கள் மாநாடுன்னு சொல்லி போட்டு நாங்க தான் உண்மையான பக்தர்கள், முருக பக்தர்கள் அப்படின்னு இந்த வேஷம் போட்டு கொண்டிருந்த இந்த இந்து முன்னணி பிஜேபியினுடைய முகத்திரை கிழிந்துதான் இன்னைக்கு இந்த பிரச்சனையில பக்தர்களுக்காக ஆதரவா போய் இந்த இந்து முன்னணியோ இல்ல பிஜேபியோ யாராவது நிற்கிறார்களா? நிக்கல. அப்ப உண்மையில் பக்தர்களினுடைய இடத்தை இன்னைக்கு அபகரித்துள்ளார்கள், களவாடியுள்ளார்கள். இதில் இவர்களுக்கு எந்த கூச்சமும் இல்லை, எந்த தயக்கமும் இல்லை அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்க்கிறோம். அப்ப இந்த அடிப்படையில இவர்கள் இதை மட்டுமா செய்வார்கள்? இவர்களுடைய கடந்த கால வரலாறு என்ன? இவர்களுடைய கடந்த கால வரலாறு மோசடி, ஆக்கிரமிப்பு, இதுதான் நடந்திருக்கு. ஏன்னா ராமர் கோயில் கட்டினானுங்க. ராமர் கோயில் கட்டிட்டு அங்க என்ன செய்தார்கள் என்றால், பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களை கொண்டு ஷாப்பிங் மால்கள் அமைத்தார்கள். கோயிலை சுத்தி அதை வணிக தளமாக மாற்றி அங்க உள்ள சிறு சிறு வியாபாரிகளையும் கடைக்காரர்களையும் அங்கிருந்து அப்புறப்படுத்தினார்கள். விளைவு அயோத்தியில் தோற்று போனார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இவர்களினுடைய நோக்கம் அப்படிங்கிறது பக்தி அப்படிங்கறதெல்லாம் இல்ல, கார்ப்பரேட் மயம், எப்படி வணிகமயம், அதற்காக மக்களை கொள்ளையடிப்பது அப்படிங்கறதா நோக்கமா இருக்குது. இது போன்ற கிரிமினல்களையும் வச்சு அனுமதிச்சு பல்வேறு நிலங்களையும் அபகரிப்பார்கள். இதுதான் நடக்கும். அப்ப இன்னைக்கு இவர்கள் பக்திங்கிறது எல்லாம் சொல்றதெல்லாம் பயங்கர வேஷம் என்பதை இன்னைக்கு பக்தர்கள் நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த களவாடக்கூடிய இந்த கும்பலை எதிர்த்து இந்த பிஜேபியோ இந்து முன்னணியோ எதுவும் செய்ய மாட்டார்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு கண் முன்னாடி நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப உண்மையில் இவர்களினுடைய நோக்கம் எல்லாம் உண்மையில் மக்களுக்கு சேவை செய்வது, மக்களுக்கான உண்மையான பக்தியை வழங்குவது அப்படிங்கலாம் துளியளவு கூட இல்லை. இப்ப பழனியில இன்னொரு பெரிய கார்ப்பரேட் திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அதாவது பழனியை சுற்றியுள்ள நெய்க்காரப்பட்டி, இது மாதிரி சில பகுதிகள் சொல்றாங்க, கிட்டத்தட்ட 1 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் மலைகளை அங்க உள்ள கனிமங்களை எடுக்கிறதுக்கு மத்திய அரசு ஒரு பெரிய திட்டமிட்டு இருக்கிறார்கள். அது என்னன்னா மாலிப்டினம் அப்படின்னு ஒரு தனிமம், அதை எடுக்க திட்டம் போட்டிருக்காங்க. அப்ப அந்த மாலிப்டினம் தனிமம் எடுத்தா பழனி மலையே காலியாகும் அப்படிங்கிறது தான். அதை பல்வேறு இயற்கை சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் பதிவிடுறாங்க. ஆனா இவர்கள் பழனி மலை போகுதுன்னு சொல்லி இவர்கள் ஏதாவது பரிதவிக்க போகிறார்களா? இல்லை. இங்க பாருங்க, இன்னைக்கு டங்ஸ்டன் போராட்டம் நம்ம பார்த்திருப்போம். மேலூர் சுற்றுவட்டார பகுதியில் அவ்வளவு மலைகள் இருக்கு. அந்த மலைகளில் எல்லாம் ஆண்டி என்ற முருகன் இருக்கிறார். இவர்கள் போய் யாரை முருகனை காப்பாற்றணும்னு சொல்லி போய் நின்னார்கள். எடுத்து வளர்ச்சின்னா கார்பரேட்னா எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணும் அப்படிங்கறதா இவர்களினுடைய கொள்கை அப்படிங்கறதுதான். அப்ப கடவுள் பக்தி அப்படிங்கலாம் மக்களை ஏமாற்றுவதற்காக, பக்தர்களை ஏமாத்துறதுக்காக, கலவரம் பண்ணுவதற்காக. இதை மக்கள் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறதுதான். அப்ப அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு பழனி மாலிப்டினம் அந்த கனிம சுரங்க திட்டத்தை கொண்டு வருகிறார்கள். அப்ப இதை எதிர்த்து போராடி
முறியடிக்க வேண்டியது இருக்கு. பக்தர்கள், பழனி பக்தர்கள் அனைவரும் வந்து மலையை காப்பாற்ற மிகப்பெரிய போராட்டம் நடத்த வேண்டியது இருக்குது. ஏற்கனவே டங்ஸ்டனில் நாம் இவர்களை விரட்டி அடித்திருக்கிறோம். அதுபோல பழனி மக்களும் இந்த பிஜேபி RSS இந்து முன்னணி கும்பலை விரட்டி அடிப்பார்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். இன்னொரு பக்கம் இந்த கும்பல் எதற்காக ஒரு முக்கியமான கோரிக்கை, இந்த இந்து முன்னணி கும்பல் மிக முக்கியமான கோரிக்கையை திரும்ப திரும்ப சொல்லி வருகிறார்கள். அதாவது அறநிலையத்துறை வந்து முதல்ல வந்து இருக்கவே கூடாது, அதை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறார்கள். இன்னைக்கு அறநிலையத்துறை அப்படிங்கிற பேர்ல ஒன்று உருவானதுனாலதான் பல்வேறு கோவில் சொத்துக்களும் நிலங்களும் அங்க வந்து பல இது வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதை வந்து நம்மளுக்கு வரலாறா இருக்குது. இந்த கும்பல் வந்து என்ன செய்யுது அப்படின்னா, இந்த அறநிலையத்துறை காலி பண்ணு சொல்றதன் மூலமாக அறநிலையத்துறையை ஒட்டுமொத்தமாக கபலீகரம் செய்துவிட்டு அந்த நிலத்தை எல்லாம் கபலீகரம் செய்ய இவர்கள் துடிக்கிறார்கள். அப்ப அறநிலையத்துறைன்னு ஒண்ணு இல்லை அப்படின்னா இந்த நிலத்தை ஆக்கிரமிக்கிறத பத்தி எல்லாம் யாரும் கேள்வி கேட்க முடியாதுல்ல. அப்ப கோவில் சொத்துக்கள் இதெல்லாம் பராமரிக்கிறதுக்கு இப்படி ஒரு துறை இருக்கக்கூடாது அப்படிங்கறதா இவர்கள் நோக்கம். இவர்களினுடைய நோக்கம் அப்படிங்கிறது பக்திலாம் இல்ல, இந்த மாதிரி நிலங்களை வந்து அபகரிக்கலாம், கொள்ளையடிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாங்கிறத அவர்களுடைய நோக்கம். அப்புறம் அயோத்தி மாதிரி எப்படி வந்து கார்ப்பரேட் நிறுவனங்களை கொண்டு வந்து அங்க உள்ள சிறு வணிகர்கள் எல்லாம் விரட்டி அடித்து எப்படி கார்ப்பரேட் நிறுவனங்களை அங்க உருவாக்கி கொண்டு இருக்கிறார்களோ அது மாதிரி நாளைக்கு பழனிலேயோ திருப்பரங்குன்றத்திலேயோ இன்னைக்கு எல்லா இடத்துலயும் அவர்கள் செய்வார்கள், அதை நோக்கி போவார்கள். இன்னைக்கு மதுரையிலேயே வந்து சேட்டு மார்வாடிகளினுடைய ஆதிக்கம் இன்னைக்கு பல்வேறு இடங்களையும் தலை தூக்கி ஆடிக்கிட்டு இருக்கு. அதை வந்து நாளைக்கு அவர்களே வந்து சேட்டு மார்வாடிகளே ஒட்டுமொத்த வணிகத்தையும் அவர்கள் கையில் கொண்டு போய் திருப்பரங்குன்றத்தில் கொடுப்பார்கள். இந்த கலவர கும்பலுக்கும் பித்தலாட்ட கும்பலுக்கும் மோசடி கும்பலுக்கும் பக்திக்கும் உள்ள வித்தியாசத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் கலவர கும்பல், இவர்களை புறக்கணிக்க வேண்டும். இவர்கள் அடுத்தடுத்து திட்டம் தீட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கலவரத்தை நடத்துவதற்காக. அதில் பாத்தீங்கன்னா அடுத்து கார்த்திகை தீபத்தை வந்து திருப்பரங்குன்றத்துல ஏத்தியாவேன்னு சொல்லிட்டு அங்க ஒரு திட்டத்தை வந்து தீட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏத்த போற இடம் வந்து பாத்தீங்கன்னா தர்காவுக்கு பக்கத்துல. அப்ப அதை வச்சு கலவரம் பண்ணணும் அப்படிங்கிறது அவரோட நோக்கம். அப்ப இதையெல்லாம் வந்து பக்தர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கலவர கும்பலை வந்து நம்ம புறக்கணிக்க வேண்டும். இவர்களுடைய நோக்கம் பக்தி அல்ல, அபகரிப்பு, மோசடி, பித்தலாட்டம், பாலியல் பொறுக்கித்தனங்கள், கொலை, கொள்ளை, ரவுடிசம் அனைத்தும் இணைந்ததுதான் இவர்கள். அப்ப இவர்களை தெளிவாக மக்கள் அடையாளம் கண்டு புறக்கணித்து களத்தில் நின்று நம்மளோட உரிமைகளுக்கான போராட்டத்தை முன்னெடுக்கணும். நம்மளுடைய ஒற்றுமையும் நம்மளுடைய வலிமையும் தான் நம்மளோட மக்களோட உரிமைக்கான போராட்டத்தை தொடர முடியும், உரிமையை வந்து மீட்க முடியும். இப்ப அந்த அடிப்படையில் நாம் இவர்களுக்கு எதிராக ஒன்றுபட்டு களத்தில் நிற்போம், போராடுவோம். தோழர்களே, ஜனநாயக சக்திகளே, நண்பர்களே, மக்களை அனைவரும் வாருங்கள், களத்தில் இணைந்து கைகோர்த்து நிற்போம். நன்றி, வணக்கம்.